அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நான் அசலூருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை நீட்டா நேர்ல பாக்குறேன். இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே. அது என்ற கடமைங்க. செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயில். அதை புனிதமா வச்சுக்கணுங்கிற என்ன எல்லாத்துக்கும் வரணுங்க. நல்லா தோணிங்க தம்பி. அப்ப நான் வரட்டுங்களா? வரணுங்க. என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை காண தவறாதீர்கள். எத்தனை ரூபாய்ங்க? எனக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாங்க காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடி தானா? 6 அடிக்கு மேல தூடு கோச்சுரு. போயா எனக்கு ஒரு சீட் கொடுப்பா. முதல்ல காசு வை. முட்டை சத்தம் சிந்து வடிவியா? மறந்துட்டியா? சோறுதி மறதையா? போயவுல தம்பி. ஆனா கும்பிடுறது கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாங்க. நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க. நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும். இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள உள்ள விட்டது. நடத்துறவரு அவருங்க. ஐயோ, பர்மிஷன் பக்கத்துல இருக்கிறவங்க. காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? வந்து என்ன வந்து நாககண்ணிங்க? என்ன நாகனி சோகனிட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரும் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாககண்ணிக்கு இல்லைங்க, நாககண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மள தான் பாதப்படுவோமே. யோ, அடாடாடாடாடா, ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம், வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும். எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகந்தனத்தனா இருக்கு? அழுகுன முட்டை கேட்டீங்க, அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி, மூச்சு மட்டும் குடிமா. ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுங்க. குடி. ஏய் ஏய், எங்க ஓடுற? சொல்லுவியா? சொல்ல மாட்டேனே. சொல்லுவியா? சொல்ல மாட்டேனே. சங்க சங்க நிறுத்துங்க. பாவம், அவர் வளையக்காரரு. அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா, இது என்ன? 50 ரூபா. அண்ணே, இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிரு சொன்னா நான் ஒத்துக்குவேன். அழுக்காயிரு சொன்னா நான் ஒத்துக்குவேன். அண்ணே, இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாட்டு இருக்கு சொன்னா ஒத்துக்குவேன். சரி. அண்ணே, நோட்டு செல்லாத சொல்றானவன். இப்படி இருந்துச்சுன்னா செல்லான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்ப சொன்னாத? ஆமா ஆமா, நீங்க சொல்லுங்க சரிதான். நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட. சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூடி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்கா இருக்கு, கிழிஞ்சிருக்கு, செல்லாது சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டுது? என்னதுன்னு? இந்தாங்க. ரொம்ப நல்லதுன்னு. நீங்க போங்க.
வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு அண்ணே, சடவெடுக்கிறீங்க? அண்ணே, அண்ணே. உங்களை எங்க தானே தேடுறது? ஏன் நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுசன்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே. ஏன்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டை இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டை, அத கேட்க வந்துட்டே அண்ணே, அடிக்காதீங்க. டேய், விட்டுருங்க, அண்ணே, அடிக்காதீங்க. அடிக்காதீங்க, அண்ணே, நான் அசலூர்காரண்ணே. அசலூர் காரணா அப்ப நீ கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அம்மா, ஐயோ. நான் எத்தனை நேரமா நின்னுட்டு இருக்கேன். அங்கேயே விட்டுருக்கேடா. உடனே சீக்கிரம் கொண்டா. கொண்டாட காட்டுறியா? செட்டு மேல விழுந்து பெரிய வளைவு. இருங்க, சத்தம் போடாதீங்க. இத பாருங்க, சரியா இந்த வளையத்தை அந்த பொருள் மேல போடணும். அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதானே இங்க வாரு. இந்த போடணும். அப்பதான் உண்டி விழுகாது. எங்களுக்கு கலெக்ஷன் போடுங்க. போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க மகள, நல்லா போடுங்க. ஒண்ணு விழுகாது. போடுங்க போடுங்க போடுங்க. எல்லாம் மாங்க மாட்டேங்குது. சென்ட் அடிக்க முடியாம போச்சு. போடுங்கடா. ஒண்ணு விழுகாது. எப்படி என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? No, no, tension. You see, this bangle seller created a problem to this girl. தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாரியா, நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது என் மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா, நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் என் ஆம்பளை. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருன்னா இவர ஆம்பளன்னு நீ ஒத்துக்கிற? ஆட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்பா? சங்கு, வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்குறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல, நம்ம கௌரவம் என்ன அவருக்கு? வளையல போட கல்யாணம் பண்ணமுல கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டுனா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ? மரம் ஏறுங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட, அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரமேறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டுங்க. நான் பிறந்து யோகியனுங்க. எனக்கு ஆளுங்க பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவான். ஒரு மரத்துக்கு 1 ரூபாய் கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபாய் கூலிய காலு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்த. ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஏனுங்க அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா, இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்டை கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அட, 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா எங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபாய் கூட்டி தரணுங்க. இப்படி இப்படி சங்கு, 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 எதுக்கு இந்த ஆளு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ வாயால சொல்லு.
சொல்லுவானாவே சொல்லிடுவானாவே சொல்லுவானே சொல்லக்கூடாதுதான் ஆனா சொல்லுவேன் சொல்லியா மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொன்னங்க சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க மனுஷனுடைய ஆரம்பமா அப்படி என்னதான் சொன்ன சீதர் ஓ மங்கி அடடடடடட குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா நீ சொல்ல ஆரம்பிச்சியா Don't beat me. எப்படி சொல்லலாம் Leave me. எப்படி சொல்லலாம் சொல்லலாமா நீ நான் அப்படி சொல்லுவியா ப்ளீஸ் ஹெல்ப் மீ சொல்லுவியாடா டேய் சொல்லுவியா நீங்க சொல்றது தானே சொன்னீங்க நிறுத்துங்கயா டேய் ஏன் ரெண்டு பேரும் ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க ஆதி மனுஷன் மாதிரி ஆதி மனுஷ மாதிரியா குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா நிறுத்து அப்படி நாங்க என்னங்க தப்பு பண்ணலையா அப்படி கேளுங்கடா குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏன்டா மனுஷனா மாறல போயிட்டானுங்களா நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு இதனுடைய அப்பாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மனுஷனாக கூட மாற வேண்டாம் அட்லீஸ்ட் குறைஞ்சாவது ஆகக்கூடாது அதனாலதான் சொல்றேன் இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன் என்னடா அது பாட்டு என்ன பாட்டு குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா என்ன பாட்டுன்னு சொன்ன குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் பாட்டு கேக்குறாங்களா குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க ஐயோ